அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ ரிஷபராசி மற்றும் ரிஷபம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த பராபவ வருடம் தமிழ் வருடம் சித்திரை 1 இந்த வருடம் முழுவதும் எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் முதல்ல நற்பலன்களை பார்ப்போம். காணொளியின் கடைசீட்டில் பாதக பலன்கள் என்னென்ன கொடுக்கும், எது இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். காணொலியை முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். இந்த பலன்களை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, கரெக்டாக சூரிய பகவான் அவர்கள் சித்திரை 1 அன்னைக்கு காலையில் 1 மணி 6 மணி 7 நிமிஷம் சூரிய உதயம் ஆகுது. அந்த சூரிய உதயம் அந்த 6 மணி 7 நிமிடம் தான் பார்த்தீங்கன்னா அந்த தொடக்கம் தான் பார்த்தீங்கன்னா சித்திரை 1. அடுத்த நாள் காலையில் சூரிய உதயம் வரைக்கும் சித்திரை 1. ஓகேங்களா? அப்போ அந்த கரெக்டாக அந்த சூரியன் உதிக்கும் பொழுது அந்த நொடிப்பொழுதில் எந்தெந்த பாவகங்கள் பரல் கணிதம் மூலம் வலுப்பெறுகிறது அப்படின்னு பார்த்து அந்த பாவகத்தின் அந்த அந்த பாவக பலன் தான் கடைசியில் உங்களுக்கு மிஞ்சும். ஏன்னா சுப பரல்கள் தான் நம்ம போட்டு பார்க்குறோம். அப்போது எந்தெந்த பாவகங்கள் வலுப்பெறுகிறதோ அந்த பாவகங்களின் பலன் தான் உங்களுக்கு அருளப்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுதான் இந்த வருட கடைசியில் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்னென்ன பலன்கள் சொல்லணும் அதுதான் மீதியாயிருக்கும் உங்களுக்கு. அதுதான் பக்காவாக நடந்திருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தில் 2 வார்த்தை தான். உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கணும். அப்போ தான் இந்த பலன்கள் கிடைக்கும். அது தசை நடத்தும் கிரகம் பாவப்பட்டு தசை நடத்தினா துன்பம் மட்டுமே வரும். தசை நடத்தும் கிரகம் நன்மையானதாக யோகமானதாக இருந்து விடும் பட்சத்தில் இப்போ சொல்ல போகிற பலன்கள் எல்லாமே பிச்சுக்கிட்டு கிடைச்சிரும். பாவப்பட்டுட்டா துன்பம் தான் அதிகமாக வரும். அதனால தான் அதன் அதிதேவதையை எல்லாருமே வணங்குங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படி வணங்கினீங்கன்னா இப்போ சொல்ல போகிற பலன்கள் தான் உங்களை வந்தடையும். கரெக்டாக சதய நட்சத்திரத்தில் சித்திரை 1 பிறக்குது. பராபவ வருடம் பிறக்குது. பராபவ வருடம் பிறக்குது. சதய நட்சத்திரத்தில் பிறக்குது. கும்பராசியில் பிறக்குது. மீன லக்னத்தில் பிறக்குது. சரிங்களா? இப்போ பலனுக்குள்ள போவோமா? இந்த ரிஷபராசி மற்றும் ரிஷபம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026 பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்ன அப்படின்னா, நற்பலன்கள் என்னென்ன அப்படின்னா பாருங்க. உங்களுடைய லக்னம் நல்ல வலுப்பெறுகிறது. பலத்தோடு இருக்குது உங்களுடைய லக்னம். அப்போது என்ன நடக்கும்? உங்களுக்கு தேவையானது நினைச்சது, உங்களுடைய ஆசைகள் குறிக்கோள்கள் எல்லாமே நிறைவேறும். நீங்கள் எதிர்பார்த்தது உங்களை வந்தடையும். உங்களுடைய தேகத்தை நீங்கள் எப்படி வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அது மாதிரி வச்சிருப்பீங்க. தேக திருத்தத்தோட திகழுவீங்க. உங்களை நீங்களே நேசித்தல் இதுவும் நடக்கும். உங்களை கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது 12 மாதம் உங்களுக்கு நல்லா தெரியும். 12 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ தெரியாது. ஆனால் ஒரு ஜாக்கிங் போனால் பாதியில் விட்டுறது, வாக்கிங் போனால் பாதியில் விட்டுறது, ஜிம்முக்கு போகிறது பாதியில் விட்டுறது, உடம்பை கரெக்டாக வச்சுக்கணும், இதையெல்லாம் சாதனையாக வச்சுக்கணும், இது எடுத்து செய்கிறது எல்லாமே தடங்களாக விட்டு போயிருந்தது எல்லாமே இந்த பராபவ வருடத்தில் கரெக்டாக கடைபிடிச்சி நீட்டாக அழகாக தூக்கி சாதிச்சு முடிச்சிருவீங்க. பர்ஃபெக்ஷனாக ஒர்க் ஆகும். இந்த பராபவ வருஷத்தில் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்தடையும் உங்களுக்கு. நீங்கள் முதல்ல உங்களை நேசித்தல் நடக்கும். உங்களுக்கு தேவையானது நீங்கள் அனுபவித்தல் அப்படிங்கிறது இந்த பராபவ வருஷம் அப்படிங்கிறது பர்ஃபெக்ஷனாக உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். பர்ஃபெக்ஷனாக உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். நிறைய விஷயங்களை உங்களுக்கு உணர வைக்கும். நிறைய நோய்கள்லேருந்து விடுபட வைக்கும். மர்மஸ்தான நோய் வரைக்கும் உங்களை விட்டு விலகும். அந்த அளவுக்கு அந்த பாவகம், அந்த லக்ன பாவகம் நல்லா வலுப்பெறுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். முக்கியத்துவம் இல்லாமல் வாழ்ந்திருப்பீங்க. யாரெல்லாம் முக்கியத்துவம், அதாவது வெளி மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா புகழ் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கிறது. ஒரு 10 பேர் இருக்கும்போது நீங்கள் முக்கியத்துவம் பெறுவது இது எல்லாமே நடக்கும். உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். உங்கள் லக்னம் ஆத்மகாரகம் உயிர்காரகம் வலுப்பெறுகிறது. அப்போ உங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் நினைச்சதை நிறைவேற்றி கொள்ள இந்த பராபவ வருடம் துடிக்கிறது. நல்லா இருக்கு.
அடுத்து 4ஆம் பாவகம் வலுப்பெறுகிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரிஷபராசி, ரிஷப லக்னங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நிமிஷம். 4ஆம் பாவகம் வலுப்பெற்றாலே பேச்சுலர் டிகிரி வந்து பர்ஃபெக்ஷனாக முடிச்சிருவீங்க. அதில் ஏதாவது சிக்கல் அது இது ஏதாவது இருந்துச்சா, தடங்கள் இருந்துச்சுன்னா தீர்ந்து போயிடும். பக்கம் கூட வராது. தானா எப்படி போச்சுன்னே தெரில, வந்து படிக்க சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி கிடைச்சிடும். நினச்ச காலேஜ் வந்து கிடைக்குங்க. நினச்ச காலேஜ் கிடைக்கும். அந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல மன திருப்தி வந்து நிச்சயமாக கிடைச்சிடும். நல்ல தரமிக்க வண்டி வாகனங்கள் இந்த பராபவ வருஷத்தில் நீங்கள் வாங்குவீங்க. வண்டியில் கோளாறு, காரில் கோளாறு சரியாயிடும். பார உந்து வச்சிருந்தீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாகன சமாச்சாரம் பிச்சுக்கிட்டு போகுங்க. உங்களுக்கு லாரி வச்சிருக்கணும் சரி, பஸ் வச்சிருக்கணும் சரி, இந்த பொக்லின் ஆஃப் ஹைவே ரோடு வெஹிக்கிள்ஸ் வச்சிருக்கணும் சரி, இன்னும் வந்து 10 வாங்குவீங்க. இன்னும் அளவுக்கு அதிகமாக பெருகும். அந்த இடம் மகா வலு வந்து பெறுகிறது 4ஆம் இடம். அப்போது அது வண்டி வாகனங்களில் வந்து இருக்கக்கூடிய சகல சிக்கல்களும் ஒழிஞ்சு போயிடும். புது வண்டி வாங்குறதுக்கு வந்து அளவுக்கு அதிகமான வாய்ப்புகளை வழங்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு. அது மட்டுமல்ல, சொத்து சேருதல் நடக்கும். என்னையா சொத்து? ஃப்ளாட் வாங்குறது, வீடு கட்டுறது, விவசாய நிலம் வாங்குறது, இது எல்லாமே வந்து அளவுக்கு அதிகமாக சேரக்கூடிய வாய்ப்பை வந்து உங்களுக்கு வழங்குகிறது இந்த பராபவ வருடம். தாய் சார்ந்த விஷயங்கள் சுபத்துவமாக மாறுகிறது. உங்களுடைய அம்மா இவ்வளோ நாள் எப்படி இருந்தாங்களோ தெரியாது. இந்த பராபவ வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர தெம்பாக சுற்றிட்டு இருப்பாங்க. டே வாடா போடான்னு சொல்லிட்டு சத்தமாக அப்படி அங்கே போகிறது இங்கே போகிறது, நல்ல சுறுசுறுப்பு, நல்ல உடல் பலம், தெம்பு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிணிகள் எல்லாமே விட்டு போயிடும். சந்தேக நிவர்த்தி எல்லாம் போயிடும் அவங்களுக்கு. அவங்க நல்ல மாதிரி வளம் வருவாங்க. உங்களை சுற்றி உங்களை நல்லா வச்சிருப்பாங்க. சுபத்துவமாக இருக்கிறாங்க. ஆடு மாடு கன்றுகாலி மித்திரங்கள் சிறக்கும். போர் போட்டால் தண்ணி கிடைக்கும். கட்டில் சுகம் மேம்படும். தலையணை சுகம் மேம்படும். உங்கள் வித்தைத்தனம் அதிகமாகும். அப்படி சமயோஜித புத்தி உருவாகும். அந்த 4ஆம் இடம் கர்ப்பதானம். அப்போ குழந்தையற்றவங்களுக்கும் குழந்தை வந்து கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆடை ஆபரண சேர்க்கைகள் 4ஆம் பாவம் வலுப்பெறுகிறதுனால இருந்து கொண்டே இருக்கும். அசையா சொத்துக்கள் சேர்க்கை இருந்து கொண்டே இருக்கும். பெரிய பெரிய நிலம் கூட அதுக்குள்ள உண்டு. அது வந்து 11ஆம் இடம், அது வந்து இருந்துட்டு போகுது. உங்களுக்கு அதாவது இன்னும் சொல்ல போனா, இந்த சொத்து அவங்க பேர்ல இருக்குது, அந்த சொத்து பெரியவங்க சொத்து, அம்மா சொத்து, தாத்தா சொத்து, இதெல்லாம் அங்கங்கே கிடக்குது அப்படின்னா அதெல்லாம் உங்கள் சொந்த சொத்தாக மாறுவதற்கு வாய்ப்புகளை வழங்குகிறது. உங்கள் கட்டில் சுகம் மேம்படும். தலையணை சுகமும் மேம்படும். ஒரு சிலருக்கு வந்து வேண்டாம், அது தேவையில்லை. அப்புறம் 7ஆம் பாவகம் வலுப்பெறுகிறது. ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. உங்கள் கணவன்கிட்டயோ மனைவிக்கிட்டேயோ விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்ப நல்லா சாதனை பண்ணுவீங்க. பாராட்டுங்க. உங்கள் கணவனை வந்து நீங்கள் பாராட்டுங்க. உங்கள் மனைவியை வந்து நீங்கள் பாராட்டுங்க. அளவுக்கு அதிகமான பர்ஃபெக்ஷன் வந்து இருக்கும். உங்கள் மனைவிக்கிட்டேயோ கணவன்கிட்டயோ இந்த பராபவ வருடம் ஃபுல்லாகவே அளவுக்கு அதிகமான பர்ஃபெக்ஷன் வந்து இருக்கும். உங்களுக்கு சாதகமாக இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடந்தேறுங்க. திருமணம் நடந்தேறும். பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணிங்கன்னா அளவுக்கு அதிகமான சம்பாதனை வந்து நிச்சயமாக கிடைக்கும். மாமியார் சொத்து இதில் வந்து ஏதாவது கிடைக்காம இருந்தாலும் அதுவும் வந்து கிடைக்கும். மனைவியால் பெருத்த லாபங்கள் நிச்சயமாக உண்டு. வெகுஜனர் மத்தியில் உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை உயரும். நல்லா யோசிச்சுங்க. இந்த பராபவ வருஷம் ஃபுல்லாகவே நல்ல மன்மதன் வரத்து அந்த இடம் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. ஆண்களுக்கு ரதி வரத்து என்று அருளப்படுகிறது. அந்த இடம் வாசனை, பூக்கள், திரவியங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் பார்த்துட்டே இருக்க ஆச்சரியமாக இருக்கும். நிறைய பேருக்கு லவ் வந்து வரும். காதல் வந்து உதயமாகும். சில பேர் காதலில் வெற்றி கொள்வார்கள். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். வீட்டில் கணவன் மனைவி இடையே பிணக்குகள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாமும் சரியாகும். எல்லாமே சரியாகும். உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி உங்களுக்காக பல தியாகங்களை செய்வதற்காக காத்திருக்கிறார் இந்த பராபவ வருடம் முழுவதும். நல்ல சாப்பாடு. இந்த சாப்பாடு முக்கியம், சங்கம் முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி. சாப்பாடு தான் முக்கியம், சங்கம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்ல சாப்பாடு கிடைக்குங்க இந்த வருஷம் ஃபுல்லாக. இந்த கிரேட் சாப்பாடு, நல்ல அறுசுவை உணவு வந்து நிச்சயமாக உண்டு. அதில் வந்து நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். ஆகச்சிறந்த நலம் விரும்பிகள் உங்களை வந்தடைவார்கள்.
புதிய நண்பர்கள் வந்து சேருவார்கள். அவர்களால் பெருத்த ஆதாயங்கள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அவர்களால் பெரும் உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம், தூர ஊர்கள் சார்ந்த விஷயங்களிலும் ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். இந்த ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் வீடு தனுசு. அந்த வீடு மகா உன்னதமான பலம் பெறுகிறது. அப்போ அடிக்கடி ஃப்ளைட்ல போயிட்டு வர்றது நடக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம், தூர ஊர்கள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட வைக்கும். டாலர்ல சம்பாதனை பண்ண வைக்கும். வெளிநாட்டில் வேலை தேட வைக்கும். கொண்டு போய் உங்களை அங்கே சேர்த்தும். மகாபலம் பெறுகிறது 8ஆம் இடம். ஆயுளுக்கு பங்கம் இருப்பின் விலகும். பரிகாரத்தின் மூலம் விலகிடும். உங்களுக்கு தெரியாம உங்க பக்கத்திலே உக்காந்துக்கிட்டு உங்களை குளிப்பறிக்கிறவன் இருக்கான் பாருங்க, அவனை எல்லாம் கண்டுபிடிச்சி எட்டி உதச்சி வெளியில் அனுப்புவீங்க. போடா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிடும். உங்களுக்கு யார் யாரெல்லாம் துரோகம் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்கள எல்லாத்தையுமே அடையாளம் காட்டிடும். அது மட்டுமல்ல, உங்களுடைய ரகசியமான விஷயங்கள் எல்லாமே மேன்மேலும் ரகசியம் காக்கப்படும். உங்களுடைய ரகசியமான செயல்பாடுகள், தொழில்கள், பரிவர்த்தனைகள் எல்லாத்திலையும் வெற்றி வந்து நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயமா வெற்றி உண்டு. மூத்தோர்கள் சொத்து லாபமாக மாறும். ஆயுள் காப்பீடு லாபம் தரும். ஆயுள் காப்பீடு லாபம் தரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. நீண்ட காலமாக வராத பணம் கைக்கு வந்து சேரும். ஒரு லாட்டரி சீட்டு விழுவுறது, இந்த மாதிரி அந்த 8ஆம் இடம் வந்து திடீர்னு கொடுக்கும். கீழே கிடந்து பணம் எடுக்கிறது, இது எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக உண்டு. அந்த அளவுக்கு அந்த 8ஆம் பாவகம் வலுப்பெறும் பொழுது உங்களுக்கு தெரியாத ரகசியம் எல்லாம் சொல்லி கொடுத்துரும். மறை கல்வி அப்படின்னாலே ஜோதிடம் கூட ஒரு மறை கல்வி தான். திருமந்திரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை படித்து புரிஞ்சுக்கணும். அது கூட வந்து ஒரு மறை கல்வி தான். இந்த மறை கல்விகள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தும். ஆராய்ச்சி கல்வி அதுக்குள்ளே தான் இருக்குது, பிஹெச்டி. அப்போது அதுலேயும் வந்து நல்ல ஒரு ஃப்ளூயண்ட்டாக வர அளவுக்கு இந்த பிரபஞ்சம் இந்த பராபவ வருஷத்தில் உங்களை பண்ண வைக்கும். அதுக்கப்புறம் பாருங்க ட்விஸ்ட்டு, 9ஆம் பாவகம் இருக்கிறதுலே வலுப்பெறுது. அந்த மகர வீடு ரொம்ப இருக்கிறதுலே மிக பலமாக மாறுது இந்த பராபவ வருஷத்தில். அப்போ தந்தையின் சொத்து, மூத்தோர்களின் சொத்து கிடைக்காமல் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமா உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். இந்த பராபவ வருஷத்தில் அவ்வளோ தூரமாக இருக்கிற கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டே இருக்கிறேன், இவ்வளோ வருஷமாக என்னால் போக முடியல, இந்த வருஷம் போயிட்டு வந்துடுங்க. நீண்ட தூர பிரயாணங்கள், பக்தி மார்க்க பயணங்கள் சிறக்கும். சிவன் மேல் அதீத ஈடுபாடு வரும். தந்தையால் உங்களுக்கு பெருத்த லாபங்கள் உண்டு. தந்தையை நாடி செல்லும் சகல விதமான விஷயங்களும் சுபத்துவமாக மாறும். உயர் படிப்பு, மேற்படிப்பு, பட்டய படிப்பு போன்றவற்றில் சாதிப்பீர்கள். வெளிநாட்டு வியாபாரம், வாணிபம் சூடுபிடிக்கும். டாலரில் சம்பாதித்தல் பிடிக்கும். சூடுபிடிக்கும் டாலரில் சம்பாதிக்கிறது. அடிக்கடி போயிட்டு வர்றது, வெளிநாடு, வெளிமாநிலம், தூர ஊர்களுக்கு இதெல்லாம் நிறைய நடக்கும். நீண்ட தூர பிரயாணங்களால் பெருத்த லாபத்தை நீங்கள் வந்து அடைவீர்கள். தான தர்மத்தில் ஈடுபடுவீர்கள். திடீர் அதிர்ஷ்டம் நிச்சயமாக உண்டு. இதையெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த எல்லாமே இந்த பராபவ வருஷத்துல கண்டிப்பா சாதிச்சிருவீங்க. ஏன்னா 8ஆம் இடமும் 9ஆம் இடமும் அதீத பலம் வந்து பெறுகிறது. அப்போ அதிர்ஷ்டத்துக்கு வந்து குறைவு இருக்காது. அந்த 9ஆம் இடம் என்பது ஆகச்சிறந்த பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியம் உண்டு. பாக்கியம் எப்படா கிடைக்கும் அப்படின்னா, அதுவா வந்து தலைமையில கொட்டும். தசா நடத்துகிற கிரகம் நன்மையானதாக யோகமானதாக இருந்துச்சுன்னா போதும், அதுவா வந்து தலைமையில கொட்டும். இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன், எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நடக்கவே இல்லை, இன்னைக்கு திடீர்னு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய நீங்கள் வந்து சொல்லுவீங்க. இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு தொழிலோ நல்லது பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு தொழிலோ இப்போ ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அது வந்து நஷ்டத்தில் போயிட்டு இருக்குது, அதை விடவே முடியல, என்ன பண்ணாலும் புலிவாலை பிடிச்ச கணக்காக இருக்குது அப்படின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டே இருந்து வச்சாங்களேன், அதை ஒழிச்சு கட்டிவிட்டு அடுத்த தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து 9ஆம் இடம் வேலை. 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் 12ஆம் இடம். அதனாலேயே இது வந்து அந்த மாதிரி பண்ணும். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுக்கும். அப்போ மூத்தோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள், கற்ற குரு போன்றோரின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும்.
நீண்ட நாட்களாக வராத பணம் கைக்கு வரும். கடன் வந்து அடைபடும். உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து வந்து நிச்சயமாக உயரும். 12ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அப்போ அந்த 12ஆம் இடம் வலுப்பெற்ற என்னையா நடக்கும்? நீண்ட தூர பிரயாணம், பக்தி மார்க்க பயணம், ஒரு தொழில் 2 தொழிலுக்கு அப்புறம் 3வது தொழில் 4வது தொழில்லாம் அந்த 12ஆம் இடத்துல தான் இருக்கு. அப்போது தொழில் வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. அப்போது இந்த 4ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் இடம். அப்போது 2வது வீடு கட்டுறது கூட நடக்கும். முதல் வீடு கட்டுறதுக்கும் நடக்கும், 2வது வீடு கட்டுறதுக்கும் வந்து வாய்ப்புகள் வந்து கொடுக்கும். இதில் விட எல்லாமே எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? அதில் நீண்ட நாட்களாக நீங்கள் அனுபவித்து கொண்டிருந்த மகா துன்பம், கஷ்டம், வேதனை, இது எல்லாமே நிரந்தர தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். உங்களை விட்டு போயிடும், அகன்று விடும். ஏன்னா சுபத்துவமாக மாறுது. மெடிடேஷனில் பெரிய லெவலுக்கு வந்து மெடிடேஷன் பண்ணுவீங்க. வெளிநாடு, வெளிமாநிலம், தூர ஊர்களில் வந்து வேலை தேடுறவங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும். 8ஆம் இடமும் சுபத்துவமாக மாறுது, 12ஆம் இடமும் சுபத்துவமாக மாறுது. அப்போ வெளிநாடு, வெளிமாநிலம், தூர ஊர்கள் சார்ந்த சகல விஷயங்களும் சரி, கல்வி முதற்கொண்டு வியாபாரம், பரிவர்த்தனைகள், ஒரு ஏஜென்ட் எடுத்தல், டாலர்களில் சம்பாதிக்கிறது, இது எல்லாமே மகா உன்னதமான நிலைக்கு வந்து நீங்கள் வந்து மாறுவீர்கள். வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கி வேலை செய்வதற்கு இருந்த சிக்கல் எல்லாமே உடைபட்டு நிச்சயமாக நன்மை வந்து உண்டாகும். இந்த முட்டி தொடை சார்ந்த விஷயங்களில் நல்ல நல்ல அதில் ஏதாவது கோளாறுகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டி வெளியில் ஏதாவது வந்துகிட்டே இருக்கு எனக்கு அப்படின்னாலும் சரி, நல்லாயிடும். மர்மஸ்தான நோய்கள் உங்களை விட்டு விலகும். இந்த லங்ஸ் பிரச்சனை இருந்தால் அதுவும் வந்து சரியாகும். உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய நோய்களுக்கு இந்த பராபவ வருஷத்துல தான் நல்ல ட்ரீட்மெண்ட்டே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி, ரிஷப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த பராபவ வருடம் முழுவதும் இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக இந்த கோச்சார கிரகங்கள் வந்து காத்திருக்குது. ரிஷபராசி, ரிஷப லக்னத்தில் பிறந்து விட்டாலே இதெல்லாம் கிடைச்சிருமானா? நிச்சயமாக கிடைக்காது. நான் முன் சொன்னது மாதிரி தான், எந்த கிரகம் தசை நடத்துதோ அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகலவிதமான நற்பலன்களும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள். இப்போ பரல் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கிறது எந்தெந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் துன்பம் வந்து வரும். கவனமாக இருக்கணும். அதில் வந்து தசா நடத்துகிற கிரகம் நன்மையானதாக யோகமாக இருந்துச்சுன்னா இது ஒன்றுமே பண்ணாது. உங்களையே தசா நடத்துகிற கிரகம் சரியில்லை, சுபத்துவத்தை இழந்து தசை நடத்துது அப்படின்னா உங்களுக்கு துன்பம் மட்டும்தான் வரும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த இந்த பரல் இல்லாத வீடுகள் எல்லாமே அது சார்ந்த விஷயங்களில் துன்பம் கொடுத்துரும். தத்து குழந்தை உங்களை விட்டு போயிடும். தத்து எடுத்தீங்கன்னா எதாவது குழந்தைங்களை வந்து தத்து எடுத்தீங்கன்னா உங்களை விட்டு போயிடும். பிரச்சனை பண்ணும், சொத்தை பிரித்து கொடுன்னு கேட்கும். காரிய தடைகள், தாமதங்கள், தசகிரகம் நடத்துகிற கிரகம் சரியில்லைன்னா காரிய தடைகள், தாமதங்கள் இருந்துகிட்டே இருக்கும். எதிலும் ஒரு தெளிவு வந்து இருக்காது. புகழ், கௌரவம், அந்தஸ்தை சுரண்டி பார்ப்பார்கள். சக்சஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சில பேருக்கு வேலை இழப்பும் வந்து நடக்கும் இந்த வருஷத்தில். சில பேருக்கு தொழில் நஷ்டத்தை நோக்கி திரும்பும். எதுலேயும் வந்து கெப்பாசிட்டியாக செயல்பட வைக்காது. ரொம்ப கவனமாக இருக்கணும் தசா புத்தி சரியில்லைன்னா. இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அது மட்டுமல்ல, காதல் தோல்வி ஏற்படும். குலதெய்வ குற்றம் வரும். குலதெய்வ குற்றம் நிச்சயமாக வரும். அரச விரோத போக்கு ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு சிக்கல் உருவாகும். கலைத்துறை, இலக்கியத்துறை, நாடகத்துறை, சினிமா துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எந்த விஷயத்தையும் காலடி எடுத்து வைக்கணும். அரசியல்வாதியும் சரி, ரொம்ப கவனமாக இருக்கும். இல்லைனா மாட்டிப்போம். தோல்வியில் வந்து நிச்சயம் உண்டு. அது மட்டுமல்ல, ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி, பொது இடத்துக்கு போனீங்கன்னா வம்பு வழக்கு சம்பாதிச்சுட்டு வந்துடுவீங்க. அதுவும் வந்து நடக்கும். மனசில் சங்கடம் எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கும். மனசில் ஒரு இனம் புரியாத பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பண்ணும். அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிக்கல் வந்து நிறையா இருக்குது. சரியான முறையில் நேர்மையாக நடந்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் தப்பிக்க முடியும். இல்லைன்னா மாட்டிப்பீங்க. உயர் பதவி, மேற்பதவி இதெல்லாம் வந்து கிடைக்குமானா கிடைக்காது, தள்ளி போகும்.
உனக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க, டீப்ரமோஷன் ஆவீங்க நீங்க. இது எல்லாமே தசா நடத்துகிற கிரகம் நன்மையானதாக யோகமானதாக இருந்துச்சுன்னா இது பக்கம் கூட வராது. தசா நடத்துகிற கிரகம் சரியில்லை அப்படின்னா இது வந்து போட்டு படுத்தி எடுக்கும். ஓகேவா? அப்போ இதுல இருந்தெல்லாம் வெளியில் வரணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு மட்டும்தான். வெள்ளிக்கிழமையாச்சுன்னா அந்த அம்மனை வந்து பார்த்துடணும். மாசத்துல ஒரு நாள் 2 மாசத்துல ஒரு நாளோ மொச்சக்கொட்டையில வந்து பதார்த்தம் பண்ணி படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். அப்படியே அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய மனசு வந்து ஸ்ட்ராங் ஆகும். எதிலும் துவண்டு போகாத அளவிற்கு உங்களுக்கு சக்தியை வந்து அந்த அம்மா கொடுக்கும். மிகப்பெரிய ஆளுமை உங்களை வந்தடையும். அப்போ எந்த கிரகம் தசை நடத்தினாலும் கவலைப்படாத அளவுக்கு சக்தியை கொடுத்துரும். அப்போ நீங்க வளம் வருதுலே வந்து கெப்பாசிட்டியா வளம் வருவீங்க. அப்படியே சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் ஒரு எல்லை நிலை தீபம் போட்டீங்கன்னா உங்களை வீழ்த்துவதற்கு இன்னொருவர் பிறந்துதான் வர வேண்டும். தமிழ் நெஞ்சங்களே, அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.